வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். அனுசரணை நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய தினம் படமாக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியும் கூட நேயர் அனுசரணை முறையிலே தான் படமாக்கப்படுகிறது. உலகிலேயே பெருமஞ்சம் இருக்கின்ற ஒரே ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாகவும் அதைவிட எந்த காலத்துக்கு உரியது என்று சொல்லி வரையறை செய்யப்பட முடியாததுமான ஒரு பெருமைக்குரிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குகின்றது. உலகத்திலே பெருமஞ்சம் காணப்படுகின்ற ஆலயம் என்ற உடனே உங்களுக்கு புரிந்திருக்கும் இது எந்த ஆலயம் என்று சொல்லி. இது யாழ்ப்பாண மாவட்டம் இணுவயம் பதியிலே இருக்கின்ற கந்தசுவாமி ஆலயம். இந்த ஆலயத்திலே இப்போது நீங்கள் பாருங்கள், தேர் திருவிழா ஆரம்பமாக போகிறது. அதற்கான ஏற்பாடுகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆலயத்தினுடைய உட்புறத்திலே பூஜைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் கூட்டம் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவிற்கு படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் லண்டனில் வசிக்கின்ற கந்தையா விவேகானந்தன் குடும்பத்தினர் தான் இன்றைய தினம் எங்களுடைய படப்பிடிப்புக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள். நேர்களே, இனிவில் கந்தசுவாமி ஆலயத்திலே நடைபெறவிருக்கின்ற தேர் திருவிழாவை நீங்களும் நாங்களுமாக சேர்ந்தே பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம் தான் நிகழ்ச்சியின் இந்த பகுதி. நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் லண்டனில் வசிக்கின்ற கந்தையா விவேகானந்தர் குடும்பத்தினர். இன்றைய தினம் இணுவையம்பதி கந்தசுவாமி ஆலயத்திலே தேர் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் எந்த ஆண்டு எந்த காலப்பகுதியில் தோற்றம் பெற்றது என்பது கால வரையறை கிடையாது. இந்த ஆலயத்தினுடைய அற்புதமான வரலாற்றை விசாரணை குறிப்பிடுங்கள். நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய கால எல்லையை யாராலும் வரையறை செய்ய முடியாது இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஆலயத்திலே கிடைக்கப்பெற்ற சில தொல்பொருள் சான்றுகளின் அடிப்படையிலே எந்த காலத்துக்குரியது என்று சொல்லி சிலர் ஊகித்திருக்கிறார்கள். இங்கே பளிங்கு கல்லிலே செதுக்கப்பட்ட ஜானையினுடைய உருவமும் அதைவிட வேலினுடைய உருவத்தையும் கொண்டு இது சோழர் காலத்துக்குரியது என்று சொல்லி கூறுகிறார்கள். ஏனென்றால் பல சோழ இலக்கியங்களை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இலக்கியங்களிலே யானையினுடைய வலிமையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை சோழர் காலத்துக்குரியது என்று சொல்லி கூறுகிறார்கள்.
மதுரையிலே வாழ்ந்த சோழர்கள் முதலியார்கள் வந்து சில பிரச்சனைகளின் நிமித்தம் வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் 2 குழுவினர் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இலங்கைக்கு வந்த ஒரு குழுவினர் வந்து ஜெயவர்த்தனபுரவுக்கு சென்றிருக்கிறார்கள். மற்றொரு குழுவினர் வந்து இந்த இணுவையம்பதிக்கு வந்திருக்கிறார்கள். இணுவையம்பதிக்கு வந்த இவர்கள் இங்கே வந்து விவசாயத்தை செய்திருக்கிறார்கள். அதைவிட இணுவில் என்று சொன்னால் முன்பு ஆனைக்கோட்டை உயரப்புல பகுதியில் இருந்து சுண்ணாக மயிலங்காடு வரை இதனுடைய பரப்பளவு மிகவும் பெருத்து காணப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இடத்திலே விவசாயம் செய்பவர்கள் வந்து தங்களுடைய நெல் மூடைகளை கொண்டே முதலியார் வீட்டிலே தான் ஒப்படைப்பார்கள். இப்படி ஒரு சமயம் வந்து இவர்கள் முதலியார் வீட்டிலே ஒப்படைத்து விட்டு வந்த பின்னர் 4 பக்கத்திலும் நின்ற மக்கள் பார்த்த வேளை எங்கேயோ தீப்பிடித்து இந்த 4 திசைகளிலும் வந்து தீப்பிடி தெரிந்திருக்கிறது. அப்போது இந்த மக்கள் முதலி வீட்டிலே தாங்கள் வைத்திருந்த அந்த நெல் மூடைகள் எல்லாம் எரிகின்றது என்று சொல்லி ஓடி வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இவர் முதலியார் சொல்லியிருக்கிறார், இங்கே 2 சிறுவர்கள் வந்தார்கள். இங்கே அவர்கள் வந்தபோது தங்களை ஆதரிக்குமாறு சொன்னார்கள். அவர்கள் வந்து காஞ்சியிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி கூறினார். அதன் அடிப்படையில் அவர்கள் ஊகித்திருந்தார்கள், நிச்சயம் எங்கள் கடவுள் தான் தங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஊகித்திருந்தார்கள். பிறகு இந்த இடத்துல வந்து ஒரு முருகன் ஆலயத்தை அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் போர்த்துகீசர் ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே வந்து இங்கே ஆலயம் வந்து ஆதரிக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அதன் பின்னர் யாரோ ஒருவருக்கு மீண்டும் முருகப்பெருமான் கனவிலே தோன்றி சொல்லியிருக்கிறார், ஒரு வேலை இந்த ஆலயத்தினுடைய பின்புறத்திலே நட்டு மீண்டும் இந்த ஆலயத்தை ஆதரி என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடம் வந்து முதல் நொச்சி காடாக இருந்திருக்கிறது. அப்போது அந்த கனவிலே தோன்றிய முருகப்பெருமான் என்ன செய்திருக்கிறார், ஒரு நொச்சி மரத்தினுடைய கிளையை பிடுங்கி அதிலே ஊன்றிவிட்டு சென்றிருக்கிறார். விடிய ஓடோடி வந்தவர் பார்த்த வேளை அந்த இடத்திலே அந்த கால் தடமும் நொச்சி மரம் ஊன்றப்பட்ட இடத்தையும் கண்டு அந்த ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயம் தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு தூரமாக பெரிய ஆலயமாக வளர்ந்திருக்கிறது என்றால் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆலயத்தினுடைய வரலாறு இவ்வளவு நீண்டு கொண்டு செல்கிறது. இதிலிருந்து என்ன ஊகிக்க முடிகிறேன்னு சொன்னால் இந்த கந்தசுவாமி ஆலயம் தோற்றம் பெற்றதுக்கு கால வரையறை கிடையாது என்பதான். அவ்வளவு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த கந்தசுவாமி ஆலயம் விளங்குகின்றது. சிறப்பு பெற்ற இந்த இணுவையம்பதியிலே இணுவில் கந்தசுவாமி ஆலயத்திலே தற்பொழுது தேர் திருவிழா இடம்பெற போகின்றது. அதற்காக வசந்த மண்டப பூஜை முடிவடைந்து சாமியை உள்வீதியாக வலம் வந்து இப்பொழுது ஜாக பூஜை அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் நிறைவடைந்த பின்னர் அழகிய முருகனை பல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தேரிலே ஏற்றப் போகிறார்கள். இந்த அழகிய தேர்காட்சியை நேர்களும் பார்க்க போகிறீர்கள். ஆறுபடை வீடமென்ற ஆறுமுகன் ஏறுமையில் ஏறி விளையாடிடும் புகன் வள்ளி தெய்வானையின் மணாளன் இணுவயம் பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி வீற்றிருக்கின்ற கந்தசுவாமி கடவுளுக்கு தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆலயத்தினுடைய உட்புறத்திலே பூஜை இடம்பெற்று விட்டது. இப்போது கோபுர வாயிலை நோக்கி சாமியை கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில வினாடிகளில் தேரில் ஏறி இப்போது வீதி வலம் பெறப்போகிறார் இந்த கந்தசுவாமி கடவுள். இப்போது வந்து சாமியை இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து அந்த தேரில் ஏற்றி விட்டார்கள். அங்கே பூஜைகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெளி வீதியை சுற்றி கொண்டு வருவதற்கு முதல் இங்கே வந்து சிதறு தேங்காய் உடைக்கிறார்கள். எனக்கு பின்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிதறு தேங்காய் உடைப்பதன் காரணம் தங்களுக்குள்ளே இருக்கின்ற தீவினைகளை முற்றாகவும் இன்று அழிக்கிறோம் என்று சொல்லித்தான் இந்த சிதறு தேங்காய் உடைப்பார்கள். சிதறு தேங்காய் உடைத்த பின்னர் இப்போது சாமியை வெளி வீதியால் கொண்டு வரப் போகிறார்கள்.
தொலைவில்லாத இந்த இணுவியம்பதியிலே இணுவை கந்தசுவாமி கடவுள் வள்ளி தெய்வானை சகிதம் இப்பொழுது அழகிய தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். அடியவர்கள் தீச்சட்டி ஏந்தி காவடி ஏந்தி தங்களுடைய நேர்த்திக்கடன்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தால் கூட தெரியும், அந்த தேர் இப்பொழுது தெற்கு வாசலை அடைந்து விட்டது. பக்த அடியார் கூட்டம் இந்த இணுவில் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கடல் போல காட்சியளிக்கின்றார்கள். நேர்கள் கூட இந்த அழகிய தேர் திருவிழாவை இப்பொழுது காணலாம். வணக்கம் தாய்நாடு. இப்போது நெத்தலி ஆற்றின் நட்ட நடுவிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன். நெத்தலி ஆற்றின் நட்ட நடுவிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மணல் பரப்பில் நிற்கிறீர்கள். அருகிலே ஒரு சிறிய ஆறு ஓடுகிறது, அதுவும் நெத்தலி சைஸிலே ஓடுகிறது. இதன் காரணமாகத்தான் இதை நெத்தலி ஆறு என்று கூறுகிறீர்களோ என்று நீங்கள் நினைப்பீர்கள். உண்மையாகவே நான் நெத்தலி ஆற்றின் நட்ட நடுவிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன். இது மாரி காலத்திலே தான் இந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடும். இதனூடாக அதைவிட இந்த நாங்கள் முன்பு செய்த நிகழ்ச்சிகளிலே இது கிளிநொச்சி மாவட்டம், இது முல்லைத்தீவு மாவட்டம் என்று சொல்லி எல்லாம் செய்திருப்போம். ஆனால் இந்த இடத்தை எந்த மாவட்டம் என்றே சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இது கிளிநொச்சி மாவட்டத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் பிரிக்கின்ற நடுப்பகுதியிலே அந்த எல்லையாக காணப்படுகின்றது. தர்மபுரத்திலிருந்து நெத்தலி ஆற்றின் ஊடாக விஸ்வமடுவுக்கு செல்லுகின்ற பாதைதான் வந்து இந்த பாதை. இந்த நெத்தலி ஆற்றின் மீது அமைந்துள்ள பாலத்தின் மீது நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வீதி எனக்கு பின்னாலே தெரிகிறது. அந்த வீதியை பாருங்கள், ஒரு பயங்கரமான வீதியாக காணப்படுகிறது. குன்றும் குழியுமான வீதியாக காணப்படுகிறது. ஆனால் இது அல்ல உண்மையான வீதி. இதற்கு அருகிலே புதிதாக பாலம் எல்லாம் போடப்பட்டு வீதி நிர்மாணிக்கின்ற வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில கால பகுதிகளில் வந்து அந்த வீதி புதிதாக செயற்பாட்டுக்கு வந்துவிடும்.
நெத்தலி ஆற்று பகுதியிலே படப்பிடிப்பை முடித்துக் கொண்ட எங்களுடைய வணக்கம் தாய்நாடு குழுவினர் தற்பொழுது விசுவமடுவிலே நின்று கொண்டிருக்கின்றோம். யுத்த காலத்தில் இந்த இடங்கள் எல்லாம் படு மோசமாக போரினாலே தாக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது இந்த இடத்துக்கு வருகை தந்து பார்த்த பொழுதே முற்றுமுழுதாக இந்த விசுவமடு பகுதி மாறிவிட்டது என்றே குறிப்பிடலாம். கடைகள் எல்லாம் பெரிதாக வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றன. இந்த இடங்கள் எல்லாம் போர் நடந்த பிறகு முற்றுமுழுதாகவே மாறிவிட்டன. அதைத்தான் தற்பொழுது பார்க்க போகின்றோம். யுத்தம் இடம்பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்னர் இந்த விஸ்வமடுவில் இருக்கிற அனைத்து கடைகளினுடைய பெயர் பலகைகளும் சுத்த தமிழிலே தான் எழுதப்பட்டன. ஆனால் இப்போது யுத்தம் நிறைவடைந்து மக்கள் இங்கே வந்துவிட்ட பின்னர் இப்போது இங்கே பார்க்கின்ற கடைகள் அனைத்தையும் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இந்த பாதையினூடாக பயணம் செய்திருந்தாலும் அல்லது இந்த விசுவமடு பகுதியில் வசித்திருந்தாலும் நிச்சயமாக யுத்த காலத்தில் ஒரு மாறுபட்ட நிலையில் தான் இந்த இடம் கூட உங்களுக்கு காட்சியளித்திருக்கும். ஆனால் இன்றைய நிலையில் நீங்கள் இந்த விசுவமடு பகுதிக்கு வருகை தருவீராக இருந்தால் நிச்சயமாக இந்த இடங்கள் எல்லாம் மாறிவிட்டது என்றே குறிப்பிடலாம். கடைகள் எல்லாம் பெரிதாக மாறிவிட்டன. வீதிகள் கூட தார் போடப்பட்ட வீதிகளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த விசுவமடுவிலே காணப்படுகின்ற பொதுச்சந்தையை தான் எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பொதுச்சந்தையினுடைய கூடுகின்ற நேரம் கடந்து விட்டதன் காரணமாக அந்த இடத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டத்தையும் காணவில்லை. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இப்போது விஸ்வமடு எப்படி காட்சியளிக்கிறது என்று பாருங்கள். பெரிய டவுனாக காணப்படுகிறது. அதை விட நிறைய கடைகள் கூட காணப்படுகின்றன. ஆனால் இந்த யுத்தம் இடம்பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்னர் இந்த விஸ்வமடு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீதிகள் எல்லாம் கிரவல் வீதிகளாக காணப்பட்டன. புனரமைக்கப்படாத ஒரு வீதியாகவே காணப்பட்டது. அந்த யுத்தம் இடம்பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்னர், அதற்கும் சில காலங்களுக்கு முன்னர், அதாவது நாங்கள் குறிப்பிட வருவது என்று சொன்னால் 1970களின் பின்னர் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒரே காடாக இருந்தது. அப்போது இலங்கை அரசாங்கத்தினாலே அனைவருக்கும் காணிகள் கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல விவசாயம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த வகையில் பல்வேறு இடங்களில் இருக்கிற மக்கள் இங்கே குடியமர வேண்டும். அவர்கள் குடியமர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த இடத்துல விவசாயம் செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நாடகங்கள் பல மக்களுக்கு காண்பிக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் இந்த வெளிக்கிடடி விஸ்வமடுவுக்கு என்று சொல்லப்படுகிற நாடகம். நீங்கள் கூட அந்த நாடகத்தை பார்த்திருக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது என்னவென்று சொன்னால் அந்த நாட்களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து பல்வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். அதில் ஒன்றுதான் இந்த விஸ்வமடு.
நாங்கள் இந்த விசுவமடவிற்கு படப்பிடிப்புக்காக வந்திருந்த பொழுது இங்கே வித்தியாசமான பெயரில் ஒரு உணவகத்தை கண்டோம். இதுதான் இயற்கை உணவகம். இயற்கை வைத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயற்கை உணவகம் பேரிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒருவேளை சமைக்கின்ற உணவுகளை இயற்கை மூலிகைகளை சேர்க்கிறார்களோ தெரியவில்லை. யார் கண்டது? உள்ளே சென்று இந்த கடை உரிமையாளரிடம் விசாரித்த பொழுது தான் இயற்கையை நேசிப்பவராம். அதனால் பஞ்சபூதங்களுடைய பெயரை சேர்த்து இயற்கை உணவகம் என்று தன்னுடைய கடைக்கு பெயர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் நம்புகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியிலே நேயர்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர்கள் புவி மற்றும் மதுசனுடன் இணைந்து என்று உங்கள் அன்பின் ஷர்மி மற்றும் விஷானி. வணக்கம். வணக்கம் நேயர்களே. எங்களுடைய வணக்கம் தாய்நாட்டு குழுவினருக்கு வந்து வீதியோரத்திலே காணப்படுகின்ற சிறு கடைகள் என்றால் பிடிக்கும். உடனே இறங்கி விடுவோம். அதை விட வீதிகளில் மாங்காய் விற்றால் இன்னும் பிடிக்கும். நாங்கள் நிறைய தினம் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா ஷர்மி? இப்போது கூட இந்த விஸ்வமடை சந்தையிலே உள்ள வடைக்கடைக்கு முன்னாலே வந்து விட்டோம். வடையை சாப்பிடுவதற்கு முதல் எங்களுடைய நேர்களுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை சொல்லலாம். அதை விட எங்களுடைய நேர்களுக்கு கொலஸ்ட்ரால் சொன்னால் கயலரசி வெதுப்பம் கூட அறையில் இருக்கிறது. அந்த கடையில் பண்ணை வேண்டி சாப்பிட முடியும். இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ள போகிறோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு.